ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பர்த்டே யாருக்குங்கிறத வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். மட்டன் பிரியாணி செய்ய 3/4 கிலோ மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு மட்டனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மட்டனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஜீரக சம்பா அரிசி. உங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். மட்டனை 5 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ரைஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊறினா போதும். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்ச பிறகு வெட்டி வச்சுருக்க 4 வெங்காயம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அதை முதல்ல சேர்த்துக்கிறோம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்து பொன்னிறமாக வந்தால் தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். சீக்கிரமும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி நம்ம எடுக்க போகிறோம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தலை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்முருகலாக உங்களுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வெட்டி வச்ச புதினா மல்லி சேர்த்துருக்கேன். இதுக்கு அடுத்தது பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா நீல வாக்கில் வெட்டினது சேர்த்துருக்கேன். பிரியாணியை நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் பச்சை மிளகா போடும்போது காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் நான் சேர்க்க போகிறது வீட்டில் அரைச்ச மசாலா பொடி. இந்த மசாலா பொடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதில் நான் 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பொடி நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. சொன்ன அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்தது 4 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்க்குறேன். மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த பிரியாணியோட கிரேவியை நல்லா நீங்கள் வதக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்தது சேர்க்க போகிறது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன். நான் மட்டனுக்கு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த மட்டனை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். மட்டன் சேர்த்த பிறகு 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் சேர்க்குறேன். தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பிரியாணி நல்லாயிருக்கும். தயிரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கறியோட தயிரெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் 4 கிளாஸ் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன். இந்த கிளாஸில் 4 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சுருந்தேன். 1 டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. மட்டன் வேக வச்சதில் எனக்கு 2 கிளாஸ் இருந்தது. 4 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி, 2 டம்ளர் தண்ணி மட்டன் தண்ணியே நான் இருந்தது, அதை இதில் சேர்த்துட்டேன். மீதி 4 டம்ளர் நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கி உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரைஸ் நல்லா ஊறி இருக்கணும். தண்ணியை ஊற்றின உடனே ரைஸை சேர்த்துறாதீங்க. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே ரைஸை எடுத்து சேர்த்துருங்க. நல்லா அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளோ அரிசி ஊற வச்சோமோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணியை நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். ரைஸில் தண்ணி இருந்ததுன்னா பிரியாணி நல்லா இருக்காது. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதில் சேர்த்து மூடி போட்டாச்சு. இந்த குக்கருக்கு இதுக்கு 2 விசில் நான் விட்டுருக்கேன்.
சிம்லெல்லாம் வைக்கல, 2 விசில் தான். 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆவி போயிருச்சு. இப்போது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மட்டன் நல்லா வெந்திருக்கு. ரைஸ் நம்ம எப்படி போட்டோமோ அது மாதிரி உடையாமல் நல்லா வந்திருக்கு. பர்த்டே வந்து என்னோடய பொண்ணுக்கும் என் சிஸ்டர் பொண்ணுக்கும் அடுத்தடுத்த நாள் 23rd என் பொண்ணோட பர்த்டே, 24th என் சிஸ்டர் பொண்ணோட பர்த்டே. அதுக்காக தான் அதை நாங்கள் செஞ்சோம்.